Hello friends, welcome back to our two videos. So இப்போ Microsoft வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட புது Windows 365 Cloud PC வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சோ இன்னைக்கு இந்த வீடியோல அத பத்தி தான் பார்க்க போறோம். சோ போன மாசமே வந்து பாத்தீங்கன்னா இத பத்தி நான் வீடியோ போட்டுருந்தேன். சோ இது மாதிரி ஆகஸ்ட்ல வந்து வந்துரும். சோ நம்ம பிரவுசர்ல வந்து பாத்தீங்கன்னா விண்டோஸ் வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படினு சொல்லிருந்தாங்க. அதுக்கப்புறம் அது கரெக்ட்டா அதேதான் நம்ம பிரவுசர்ல வந்து விண்டோஸ்ல வந்து யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஒரு சில பேர்ல வந்து பாத்தீங்கன்னா பிரவுசர்ல கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட சேனல் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இன்னைக்கு இந்த வீடியோல ஃபுல் டீடைல்ஸ் வந்து பார்க்கலாம். சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழ பெல் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல வர பெல் கிளிக் பண்ணா மூணு ஆப்ஷன் காட்டும். அதுல ஆல்னு செலக்ட் பண்ணா நம்ம போற நோட்டிபிகேஷன் வரும். இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். First of all, இந்த Windows 365 Cloud PC என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். சோ இந்த Windows 365 வந்து நமக்கு ஆல்ரெடி ஒன்னு கொடுத்திருக்காங்க. சோ அது நமக்கு வந்து Windows 365 அது நம்ம வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி பண்ணிட்டு நம்ம எப்பவும் போல வந்து வேர்டு ஆபீஸ் சோ எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். பட் இது வந்து பாத்தீங்கன்னா Windows 365 Cloud. சோ அதே மாதிரி தான் கொஞ்சம் Cloud மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்காங்க. சோ Cloudலாம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் அப்படின்னு சொல்லலாம். சோ அதே மாதிரி நமக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் யூஸ் பண்ணலாம். சோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டா இதுக்குன்னு தனியா ஒரு வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா எப்பவும் போல வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அங்க உள்ள நீங்க சைன் இன் பண்ணி போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு விண்டோஸ் அப்படியே இருக்கும். அது நீங்க வந்து பாத்தீங்கன்னா எப்பவும் போல உங்களோட எல்லா சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம். ஆபீஸ் அதுக்கப்புறம் டீம் இந்த மாதிரி நிறைய வந்து யூஸ் பண்ணலாம். சோ எல்லாமே இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த Cloud 365ல ரொம்ப ஒரு மெயின் ஃபீச்சர் சொல்லி கேட்டீங்கன்னா நீங்க எந்த இடத்துல வேணா யூஸ் பண்ணலாம், என்ன டைம்ல வேணா யூஸ் பண்ணலாம், என்ன டிவைஸ்ல வேணா யூஸ் பண்ணலாம். சோ நீங்க ஆண்ட்ராய்டு இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஆப்பிள் ப்ராடக்ட் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், உங்ககிட்ட விண்டோஸ் ப்ராடக்ட் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. சோ இவ்வளவு நாள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்றதா நம்ம ஒரு பிசில இன்ஸ்டால் பண்ணிட்டு இருப்போம். இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா கிளவுட்ல இன்ஸ்டால் பண்ணுவோம். சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்டான பிளான் வந்து வச்சிருக்காங்க. சோ அது என்னன்னு சொல்லி வந்து பார்க்கலாம். இப்போ இந்த வெப்சைட் வந்து பாருங்க. சோ இந்த வெப்சைட்கான லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்திருக்கேன். சோ நீங்க வேணா நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த Cloud 365 அபிஷியல் வெப்சைட் இது. இவங்க மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இது கொடுக்குறாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா என்டர்பிரைசஸ். சோ அந்த பிசினஸ் என்டர்பிரைசஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா மூணு வந்து இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பேசிக், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பிரீமியம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு வந்து கொடுத்துருக்காங்க. இதுல ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்ஸ் தான். சோ இந்த பேசிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து 2 விர்ச்சுவல் CPU வந்து இருக்கும். அதுக்கப்புறம் 4GB RAM வந்து இருக்கு. அதுக்கப்புறம் 128GB ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதே நீங்க ஸ்டாண்டர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 8GB RAM வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் பிரீமியம்ல வந்து பாத்தீங்கன்னா 16GB வந்து பார்க்கலாம். சோ இந்த மாதிரி இவங்க வந்து நிறைய டிஃபரெண்டான பிளான் வச்சிருக்காங்க. கொஞ்சம் கீழே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சி ஆல் பிரைசிங் வந்து கொடுத்திருப்பாங்க. சி ஆல் பிளான்ஸ் அண்ட் பிரைசிங் கிளிக் பண்ணும்போது இவங்க கிட்ட இருக்கிற மொத்த பிளான் வந்து நமக்கு காட்டும். ஸ்டார்டிங் வந்து எவ்வளவு வருது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் பிரைஸ். சோ இங்க இருக்கிறது வந்து பாருங்க. சோ ப்ராசஸர் வந்து பாத்தீங்கன்னா 1 விர்ச்சுவல் CPU வந்து கொடுப்பாங்க. இதோட RAM வந்து பாத்தீங்கன்னா 2GB RAM, அதுக்கப்புறம் 64GB ஸ்டோரேஜ். இதோட மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்துட்டு 1865 கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் 1555. சோ இந்த மாதிரி நமக்கு வந்து பிரைஸ் வந்து டிஃபரெண்ட் ஆகுது. சோ ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா 1555 ரூபாய் நம்ம வந்து ஒரு மாசத்துக்கு வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேணும் ஒரு பிரைஸ், 8GB RAM 128GB வேணும் ஒரு பிரைஸ், 256GB ஸ்டோரேஜ் வந்து வேணும் ஒரு பிரைஸ், 512GB வேணும் ஒரு பிரைஸ். சோ டாப் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 12605 ரூபாய்க்கு வந்து போகுது. சோ ஒரு மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 12605 ரூபாய்க்கு போகுது. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா எந்த பிளான் வேணும் அப்படின்னு நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா விண்டோஸ் 365 என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பிரைசிங் வந்து பார்த்தோம். சோ இது வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு இப்ப வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போதைக்கு நமக்கு வந்து ட்ரையல் வந்து கொடுத்திருந்தாங்க. சோ அப்ப ட்ரையல் வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டா நமக்கு 2 மாசத்துக்கு வந்து ட்ரையல் வந்து கொடுத்திருந்தாங்க. இந்த 365 வந்து பார்த்து நிறைய பேர் யூஸ் பண்ண காரணத்தினால இப்போதைக்கு வந்து பார்த்தா நமக்கு அந்த ட்ரையல் வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சோ அதனால நீங்க முடிஞ்சாலும் வந்து போனா ட்ரையல் வந்து யூஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா 1550 ரூபாய். சோ அதையா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் உங்களால வந்து யூஸ் பண்ண முடியும். சோ இது எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு இப்ப வந்து பார்க்கலாம். முதலே சொல்லியிருந்தோம் இது வந்து பாத்தீங்கன்னா என்ன ப்ரௌசர்ல வேணா ஓபன் பண்ணிக்கலாம். சோ உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு மேக் யூஸ் பண்றீங்கன்னா சஃபாரி ப்ரௌசர் வந்து இருக்கும். அந்த சஃபாரி ப்ரௌசர்ல நீங்க எப்பவும் போல யூஸ் பண்ணலாம். குரோம் வந்து நீங்க குரோம் வச்சிருப்பீங்க, எட்ஜ் வச்சிருப்பீங்க, எதுல வேணா யூஸ் பண்ணலாம். சோ இப்போ எப்படின்னு பார்க்கலாம். சோ நீங்க என்ன ப்ரௌசரா இருந்தாலும் அதுல வந்து பாத்தீங்கன்னா windows365.microsoft.com வந்து போகணும். அங்க போனதுக்கு அப்புறம் உங்களோட மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து லாகின் பண்ணணும். ஏன்னா நீங்க அது மூலம் பார்த்தா உங்களோட அக்கௌண்ட் வந்து கனெக்ட் ஆகும். சோ நீங்க எந்த பிசில சைன் இன் பண்ணாலும் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வச்சு சைன் இன் பண்ணணும். அதுக்கப்புறம் உள்ள போனதுக்கு அப்புறம் உங்களுக்குன்னு வந்து பார்த்தா தனியா ஒரு விர்ச்சுவல் பிசி வந்து இருக்கும். யுவர் கிளவுட் பிசி அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துருப்பாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா 8 விர்ச்சுவல் CPU, அதுக்கப்புறம் 32GB RAM, அதுக்கப்புறம் 512GB ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலயே பார்த்தோம் நிறைய பிளான் வந்து இருந்துச்சு. அது நீங்க ஏதாவது ஒரு பிளான் வந்து வாங்கியிருந்தீங்கன்னா அந்த பிளான் வந்து இங்க வந்து காட்டும். அதுக்கப்புறம் நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மேலேயே வந்து செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது கொடுத்தீங்கன்னா நீங்க வந்து ரீஸ்டார்ட் பண்றது, உங்க கிளவுட் பிசிக்கு வந்து ரீநேம் பண்றது, அதுக்கப்புறம் ட்ரபிள் ஷூட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ராப்ளம் வச்சுன்னா நீங்க ட்ரபிள் ஷூட் வந்து பண்ணிக்கலாம்.
ஒன்ஸ் எல்லாமே ரெடியா இருந்துச்சுன்னா நீங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் இன் ப்ரௌசர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஓப்பன் இன் ப்ரௌசர் வந்து நீங்க கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து வெப் பேஜுக்கு வந்து லாகின் ஆயிரும். இப்போ வந்து பாக்குறீங்க நமக்கு வந்து பார்த்தா ப்ரௌசர்ல விண்டோஸ் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ உங்களுக்கு எப்பவும் போல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பாஸ்வேர்ட் என்டர் பண்ற மாதிரி சைன் பண்ணி உள்ள போய்க்கலாம். ஸோ லாகின் ஸ்கிரீன்லாம் வந்து வருது. அதுக்கப்புறம் ஹோம் ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா அக்சஸல் நீங்க எப்படி விண்டோஸ் வந்து பாத்துருப்பீங்களோ அதே சேம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த விண்டோஸ் 10 நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்காது. பட் நீங்க யூஸ் பண்ணலாம். அது முதல்ல சொன்ன மாதிரி தான் டிஃபரெண்ட் பிளான் இருக்கு. ஸோ நீங்க நல்லா 32 GB ரேம் அதுக்கப்புறம் 5 ஸ்டோரேஜ் எல்லாம் நல்லா வாங்குனீங்கன்னா கண்டிப்பா சூப்பரா வந்து ஒர்க் ஆகும். அதே ஒரு 1 GB ரேம் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ஸோ அதான் டிஃபரன்ஸ் இது. ஸோ இதில் நீங்க வந்து பார்க்கலாம் நீங்க என்ன வேணா பண்ணலாம். இது வந்து பார்த்தா ஒரு கிளவுட் பிசி நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மைக்ரோசாஃப்ட் டீம் வந்து அவைலபிளா இருக்கு. நீங்க டீம் வந்து கனெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் ப்ராடக்ட் எல்லாமே யூஸ் பண்ணலாம். சின்ன சாஃப்ட்வேர் எல்லாமே யூஸ் பண்ணலாம் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க ப்ரௌசர் குரோம் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா என்ன வேணா பண்ணலாம். அப்புறம் ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் அண்ட் டவுன்லோட் ஸ்பீடு வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அதனால ரொம்ப ஈஸியா வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்க பிசில இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ள வந்து கொண்டு வந்து முடியும். அதுக்கு மேலேயே வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் ஃபைல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது கொடுத்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க பிசில இருக்கிற ஃபைல் எல்லாமே இந்த கிளவுடுக்கு வந்து ரொம்ப ஈஸியா வந்து கொண்டு வந்து முடியும். நீங்க அப்லோட் பண்ணும்போது அந்த ஃபைல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மை கம்ப்யூட்டர்ல அப்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆயிட்டு அந்த ஃபோல்டருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சேவ் வந்து ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த ஃபைல் அங்க இருக்கும். நீங்க எப்ப வேணா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு இல்ல அனிமேஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து இருக்காது. சோ இது வந்து நம்ம வெப்ல தான் யூஸ் பண்றோம். அதனால அனிமேஷன் அந்த அளவுக்கு இருக்காது. இதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளவுட் விண்டோஸ் 365 வந்து யூஸ் பண்ணணும். இதான் வந்து பாத்தீங்கன்னா பிளான் பிரைசிங் எல்லாம் வந்து பாத்துருப்பீங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் நீங்க இதை பத்தி என்ன நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த 360 வந்து நம்ம ப்ரௌசர்ல தான் ஒர்க் ஆகுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பிசி வந்து யூஸ் பண்ணாலும் ஒர்க் ஆகும். நீங்க ஓல்டு கம்ப்யூட்டர் வந்து யூஸ் பண்ணாலும் நல்ல ஹை கான்ஃபிகரேஷன் பிளான் வந்து சூஸ் பண்ணிருந்தா சூப்பரா வந்து ஒர்க் ஆகும். அதாவது ஏதாவது எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்கன்னா லேப்டாப் வந்து எடுத்துட்டு போக தேவையில்லை. இந்த இடத்துல நமக்கு ஒரு முக்கியமான கேள்வி வந்து வரும். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா லேப்டாப் இருக்கு. நான் எங்க வேணா லேப்டாப் வந்து எடுத்துட்டு போய்க்கிறேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் 2007 2016 யூஸ் பண்ணிக்கிறேன். நான் எதுக்கு இந்த கிளவுட் 365 வந்துட்டு ஒரு 1500 2000 கொடுத்து நான் வந்து பண்ணணும் அப்படின்னு கேட்கலாம். இது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா முதலே சொல்லியிருந்தோம் டிஃபரெண்ட் பிளான் இருக்கு. அது நீங்க ஏதாவது சூஸ் பண்ணீங்கன்னா நம்ம வந்து ப்ரௌசர் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம லேப்டாப்போட ஸ்பீட்ல வந்து போன ஒருத்தர் வந்து கம்மியா வச்சிருப்போம். ஒருத்தர் ரேம்ல வந்து பாத்தீங்கன்னா 2 GB ரேம் தான் இருக்கும். ஸோ அது நமக்கு அந்த ஆஃபீஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரொடக்டிவிட்டி யூஸ் பண்றது அந்த அளவுக்கு வந்து ஹேங் ஆகும். ஆனா நீங்க இதே வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரௌசர்ல வந்து கொஞ்சம் நல்ல பிளான் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லாம யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்க மைக்ரோசாஃப்ட் டீம் நிறைய சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணாலும் ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த 365 கிளவுட் பிசியை வந்துட்டு நம்மளால வந்து ரிமோட் கனெக்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்குன்னு தனியாக ஒரு ஆப் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஆப் கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட பிசி வந்து அந்த கிளவுட் பிசி வந்துட்டு நம்மளால வந்து ரிமோட் கண்ட்ரோல் வந்து பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான கேள்வி. சோ இது நமக்கு விண்டோஸ் 10 வந்து இருக்கு. அப்ப நம்ம கேம்ஸ் எல்லாம் விளையாடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சோ உங்களால வந்து பாத்தீங்கன்னா கேம்ஸ் வந்து விளையாட முடியாது. சோ அந்த அளவுக்கு கேம் சாஃப்ட்வேர் அப்படி நீங்க எப்படி இன்ஸ்டால் பண்ணிட்டாலும் ஆனா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒர்க் ஆகாது. இது வந்து பாத்தீங்கன்னா கேமர்ஸ்க்காக வந்து கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா யார் வந்து பிசினஸ் யூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு வேண்டி அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரொடக்டிவிட்டி ஆப்ஸ் யூஸ் பண்றதுக்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா 365. மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா ஹெவியா கேம்ஸ் ஆடுவேன் எடிட்டிங் பண்ணுவேன் அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளவுட் 365 வந்து கிடையாது. அதுக்கப்புறம் நம்மள மாதிரி ஹோம் யூசருக்கு வந்து பார்த்தா கிடையாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் வேணும் அப்படின்னு நினைச்சோம்னா நமக்கு வந்து 2016 இருக்கு 2007 இருக்கு. ஸோ நமக்கு இதை எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த கிளவுட் 365 வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்லி அவசியமே கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிசினஸ் பீப்புள் வந்து அதிகப்படி யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தான் வந்து பார்த்தா யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம சேனல் வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2019 வந்துட்டு எப்படி வந்து கம்மி பிரைஸ்ல வாங்குற வீடியோ போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு கார்டு வருது, இந்த கார்டு வந்து செக் பண்ணுங்க. அது மூலமா நீங்க அந்த வீடியோ வந்து பார்த்து ரொம்ப கம்மி பிரைஸ் வந்து வாங்கிக்க முடியும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் சொல்லி கேட்டீங்கன்னா இது வந்து எல்லா பிசியும் ஒர்க் ஆகும். நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆப்பிள் அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு விண்டோஸ் அதுக்கப்புறம் குரோம் புக்ஸ் எல்லாத்துலயுமே ஒர்க் ஆகும். ஏன்னா நம்ம இதுல வந்து பார்த்தா நம்ம எந்த ப்ரௌசர் நமக்கு தேவை ஒரு ப்ரௌசர் தான். அந்த ப்ரௌசருக்குள்ள போயிட்டு நம்ம இந்த windows365.microsoft.com போனா நமக்கு வந்து இருக்கும். நீங்க மேக்ல வந்து போனா சஃபாரி ப்ரௌசர் வச்சிருந்தீங்கன்னா சஃபாரி ப்ரௌசர்ல ஓபன் பண்ணி நீங்க வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க மேக் கம்ப்யூட்டர்லயும் வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டோட ஆஃபீஸ் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த கிளவுட் 365 அவங்க ரொம்ப முக்கியமா சொன்னது என்ன சொல்லி கேட்டீங்கன்னா ஃபாஸ்டர் அப்லோட் அண்ட் டவுன்லோட் ஸ்பீட் வந்து இருக்கும் அப்படின்றாங்க. நீங்க வந்துட்டு ஏதாவது ஒரு ஃபைல் வந்து இம்போர்ட் பண்ணும்போது உள்ள வந்து ரொம்ப ஃபாஸ்டா வந்து அப்லோட் ஆகும். இல்ல நீங்க இதே இமெயில் ஏதாவது பண்ணிட்டு இருக்கும்போது அதை நீங்க ஏதாவது ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப ஃபாஸ்டா வந்து நமக்கு ஃபைல் எல்லாமே அப்லோட் ஆகும். ரொம்ப ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்கலாம் சொல்றாங்க. சோ அது வந்து இதுல இருக்கிற ரொம்ப முக்கியமான ஃபீச்சர். அதுக்கப்புறம் இது ப்ரீ இன்ஸ்டால் நிறைய ஆப்ஸ் வந்து வருது. எக்ஸாம்பிளுக்கு மைக்ரோசாஃப்ட் டீம் இருக்கு, அவுட்லுக் இருக்கு, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சின்ன ப்ரொடக்டிவிட்டி ஆப்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நமக்கு இதுல இன்டகிரேட்டட் ஆப்ஸ் நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் சொல்லி கேட்டீங்கன்னா அப்டேட் நியூ ஃபீச்சர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா வந்து கிடைக்கும். ஏன்னா நமக்கு இது வந்து கிளவுட் பிசி தான். ஸோ மைக்ரோசாஃப்ட் ஏதாவது சேஞ்ச் பண்ணா நமக்கு இங்கே வந்து அப்ளை ஆகும். அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஏதாவது புதுசா வந்து ஃபீச்சர் இன்ட்ரோடியூஸ் பண்ணா டப்பு நமக்கு வந்து உடனே வந்து கிடைக்கும். ஸோ அது வந்து இதுல இருக்க ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் இது.
சோ அவ்வளவுதான் வந்து பார்த்தா இந்த 365 பத்தி நம்ம சொல்ல வேண்டியது. ஆனா இது நமக்கு மைக்ரோசாஃப்ட் வந்து கண்டிப்பா நம்ம பாராட்டணும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி புதுசா டெக்னாலஜி வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. சோ யோசிச்சு பாருங்க, ப்ரௌசர்ல நமக்கு விண்டோஸ் ஒர்க் ஆகுது. சோ பாக்குறதுக்கே வந்து கூட ரொம்ப நீட்டா இருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுத்தி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் யூஸ் பண்றவங்க அவங்க எல்லாம் கேஷுவல் யூசருக்கு, சோ அவங்க யாருக்குமே செட் ஆகாது. உங்களுக்கு மாசம் ஒரு 1500 2000 கொடுத்து பிளான் பண்றதுக்கு நீங்க ஒரே ஒரு டைம் வந்து லைஃப் டைம் கீ வந்து போட்டு வாங்கிட்டு நீங்க 2019 26 வாங்கிட்டு போயிடலாம். நமக்கு இந்த 360 வந்து அந்த அளவுக்கு முக்கியம் கிடையாது. சோ அவங்களுக்கு வேணா யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். சோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இது யாருக்கு யூஸ் இல்ல. இதுதான் வந்து பார்த்தேன் இந்த கிளவுட் 365. சோ இதை பத்தி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். அதுக்கப்புறம் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வர லோகோ கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சைட்ல வர 2 வீடியோ நீங்க பாக்கலாம் பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ அவ்வளவுதான். நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.